அனிமில ரொம்ப சேடான ஒரு டெத் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், பாருங்க. あんたの勝ちだ。இவர் தான் தோர்ஸ். இவர் நினைச்சிருந்தாருன்னா இங்க இருக்க எல்லாரையுமே அசால்ட்டாவே கில் பண்ணியிருக்கலாம். பட் பண்ணியிருக்க மாட்டாரு. இவர் வைக்கிங்கா இருந்தப்போ நிறைய பேர் வந்து கில் பண்ணியிருப்பாரு. இவருக்கு அகைன்ஸ்டா பேட்டில்ல நிக்கிறதுக்கு அங்க யாருமே கிடையாது. பட் அது ஒரு பாயிண்ட்ல மாறுது. இவருக்கு குழந்தை பிறந்தோடனே இந்த குழந்தைய பார்க்க போறாரு. ஃபர்ஸ்ட் இவருக்கு குழந்தை எப்படி தூக்குறதுன்னு சொல்லிட்டு கூட தெரியல. இந்த குழந்தை அழுகிறத பார்த்துட்டு எல்லா குழந்தையும் இப்படிதான் அழுகுமான்னு சொல்லிட்டு கூட கேட்டிருப்பாரு. தோர்ஸ் அங்கிருந்து கிளம்புறப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போதைக்கு அவங்க ஒய்ஃப் வந்து இந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்க சொல்றாங்க. பட் தோர்ஸ் அதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து கோவப்பட்டு பேர் வச்சு ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறமா பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு பேட்டில் ஃபீல்டு போறாரு இல்லையா, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவர் ஃபியரையே ஃபீல் பண்றாரு. காரணம் என்னன்னா அவர் பேர் வச்சார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குங்கிற ஒரு ஃபீலே அவருக்கு வந்திருந்திருக்கும். அதனாலதான் வைக்கிங்கை விட்டு அவர் வெளியிலயும் வந்துருவாரு. தோர்ஸுக்கு இப்போ ஒரு புரிதல் வந்தது இல்லையா, இந்த புரிதல் தோர்ஃபினுக்கு வரதுக்கு தான் ரொம்ப வருஷமா இருந்திருக்கும். தோர்ஸோட டெத் வந்து ஆஸ்கலேட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.